ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சுங்க. ஆனால் நான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். என்னாச்சுன்னா காலையில் எந்திரிச்சதும் பயங்கரமான தலைவலி. ஒன்றுமே என்னால் முடியல. ஸோ ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவங்க டீ வச்சு கொடுத்து டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்க. போட்டு தூங்கிட்டேன். இனிமேல் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செய்யணும். இன்றைக்கி வந்து தோசையும் என்னோடய ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போட்டோங்க. அந்த பச்சை வாடை போனோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடிங்க. இதுக்கு வந்து நல்லா மொறுன்னு ஒரு தோசை சுட்டுக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. ஸோ 2 நாளாக வீடியோ எதுவும் போடலைங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வீடியோ எதுவும் என்னால் போட முடியல. சாரி. இனிமேல் டெய்லி வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.